நம்மளுக்கே ஒரு யோசிச்சு பாருங்களேன். கொஞ்சம் படிச்சுட்டோம்னா, நம்ம வந்து ஒரு பாவத்த குறித்து பேசுறதோ, இல்லாட்டி கடவுளுடைய நியாய தீர்ப்ப குறித்து பேசுறதோ, ஒரு பிற்போக்கான விஷயம் அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீலிங் நெறைய ஜனங்களுக்கு வந்திருக்கு. அத நம்ம பார்க்க தான் செய்றோம். அ அப்புறம் இன்னொன்னு என்ன யோசிக்கிறோம்னா, ஆத்மாவ சோல் வினிங் தானே நம்மளுக்கு முக்கியமானது. ரட்சிப்பு தானே நமக்கு முக்கியமானது. கிருபைய சொல்லி பேசலாமே. பாவத்த பத்தி பேசினா ஹர்ட் ஆயிருவாங்க. அப்படிங்கிற ஒரு மனநிலை நம்மள அறியாமலே நமக்கு வந்திருக்கு. அது இல்லன்னு சொல்றதுக்கு இல்ல. ஆனா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு டாக்டர் இருக்காரு. ஒருத்தருக்கு சுகர் இருக்கு. சுகர் சாப்பிடாதீங்கன்னு சொன்னா, பேஷண்ட் ஹர்ட் ஆயிருவாருங்க. மனசுல காயப்பட்டுருவாரு. சொல்லாம இருந்தா, அப்படி எந்த டாக்டரும் நினைக்கிறது இல்ல தாங்க. யாருமே நினைக்கிறது இல்லையே. அப்படி நினைச்சாருன்னா அவர் துரோகம் பண்றாருன்னு அர்த்தம். கண்டிப்பா. பேஷண்ட் உயிர காப்பாத்த முடியாதுல்ல. முடியாதுல்ல. ஒரு அ ஒரு ஃபினான்ஷியல் ஆடிட்டர் ஒருத்தர் இருக்காரு. ஃபேக் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணி குடுங்கன்னு கஸ்டமர் கேட்கிறாரு. இவரு என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா செஞ்சு தர மாட்டார். கண்டிப்பா செஞ்சு தர மாட்டாரு. ஆமா. அது முரண்பாடு இல்லையா? ஆமா, சட்டத்துக்கு விரோதமானது. அங்க கிளையன்ட் மனசு கஷ்டப்படுவாருன்னு அவர் யோசிக்க மாட்டார். ஒரு டீம் லீடர்ன்னு ஒருத்தர் இருக்காரு. ஒரு நிறுவனத்தில வேலை செய்றாரு. டீம் மெம்பர் ஒழுங்கா வேலை செய்யல. அங்க வந்து நம்ம வந்து உங்கள திட்டினா, மனசு ஹர்ட் ஆயிருவாருன்னு யோசிக்கிறோமா? அவுட்புட் கிடைக்காது இல்லையா? கிடைக்காது. அப்ப நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டில மட்டும் தான் இந்த ஸ்டோரி நம்ம சொல்றோம். நம்ம வேற எங்கேயுமே இத சொல்றது இல்ல. ஹர்ட் ஆயிருவாங்க. மனசு காயப்பட்டுருவாங்க. கண்டிச்சோம்னா. ஆனா இதுல மட்டும் நம்ம சொல்றோம்.